சகோதரர் ரிஸ்வின் அவங்க உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை, அதாவது சமத்துவ பணி அப்படிங்கிற தலைப்பில் பேசுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா வபஅத். படைத்தவனுக்கே எல்லா புகழும், அந்த படைத்தவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த பூமியிலே வாழப்போகின்ற அனைத்து நல்லோர்கள் மீதும் நிலவட்டுமாக. குறிப்பாக என்னை விட கல்வியிலும் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களாக இருந்தும் இந்த சிறு இளைஞனை உங்களுக்கு முன்னால் பேச அனுமதிக்கக்கூடிய உங்களுக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் அன்பும் அருளும் கருணையும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, எல்லோருக்கும் இறைவனுடைய நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைத்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நமக்கு முன்னாடி பேசின சகோதரர் பொதுவாக பள்ளிவாசல் என்பது என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. இருந்தாலும் கூட நம்ம ஒரு மீட்டலாக, ஏன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக உரையை கேட்க முடியாது நமக்கும் தெரியும். அதனால் அடிக்கடி பக்கத்தில் பேசுகிறதுனால சில விஷயங்களை கேட்காம விட்டுருவீங்க. அப்போ அடுத்து வர சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த விஷயத்தை சொல்கிறது பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த அடிப்படையில் பள்ளிவாசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது நம் எல்லோரையும் படைத்த இறைவனை மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி வணங்கி அவனுக்கு முன்னால் நம்முடைய வணக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அடிப்படையில் இது. அதுபோக இங்கே பல பணிகள் நடைபெறும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொன்ன விஷயம். இப்போது இந்த பள்ளிவாசலில் நீங்கள் உள்ளே பார்த்துருக்கலாம். ஏன் நம்ம இந்த தலைப்பை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே இங்கே வரக்கூடியவர்கள் என்ன ஆசையில் வந்திருப்பாங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் அதுக்கான சூழலும் வாய்ப்பும் அமையலை. இவங்களே இன்றைக்கி கூப்பிட்றாங்க, அப்போ நம்ம போய் உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்கலாம். என்ன, ஆனால் உள்ளே பார்த்தா ஒரு சிலையை பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு புகைப்படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, யார் ஒரு மனிதனும் வழிபடக்கூடியதை எதையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், பள்ளிவாசல் என்பது படைத்த இறைவனை தொழுவதற்கான ஒரு இடம்தானே தவிர இங்கே தான் கடவுள் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புறதில்லை. படைத்தவன் எங்கு இருக்கிறான் என்றால், வானங்களுக்கு மேலே இருந்து இந்த அகில உலகத்தையும் மக்களையும் பராமரித்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் இருக்கிறார். அவனை நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வழிபட வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் தான் இங்கே வழிபாடு செய்யப்படுது. சரி, இந்த பள்ளிவாசல் சிஸ்டம் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தானே. பள்ளிவாசல் என்பது முதல் மனிதன், பள்ளிவாசல் என்றால் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு இடம். முதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இறைவனை வணங்குவதற்கான ஆலயம் கட்டப்பட்டாச்சு. அதுதான் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மக்காவில் காபான்னு சொல்லுவாங்களே, கருப்பு கட்டிடம் இருக்கும், நம்மள்ட்ட கூட வாசல் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறோம். அதுதான் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். ஏன்னா நிறைய மக்களுக்கு அந்த சந்தேகம், நீங்கள் அதை தான் வணங்குறீங்களான்னு. அப்படியும் இல்லை, அது ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் எப்படியோ அதே போன்று இதை விட சிறந்த ஒரு பள்ளிவாசல் எது? அது. சரி, அதுக்கு பிறகு காலம் காலமாக இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கடைசி இறை தூதர். அந்த இறை தூதருடைய தூதுத்துவ பிரச்சாரம் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 13 வருஷம் கழிச்சு ஊரையே காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க, அங்கே உள்ள சிரமங்களின் காரணமாக. அப்போ வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போகும்போது, பயணப்பட்டு போகும்போது அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? ஒரு பள்ளிவாசலை உருவாக்குறது. ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லா நன்மைகளுக்கும் ஒரு அடிக்கல் எதுன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் பள்ளிவாசல் தான். அது நம்ம விரிவாக பேசலாம், ஆனால் சுருக்கம் கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட வரலாறு கூட ஒரு செய்தியை கவனிங்களேன். பொதுவாக ஆன்மீகத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் நிறைய ஏமாற்றப்படுது அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. இது யாரையும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது இவங்க தான் செய்கிறாங்கன்னு, பொதுவாக நடக்குது. ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க. ஒருத்தர் வர்றாரு, இறை தூதரே இது என்னுடைய இடம்தான், இது நீங்கள் இலவசமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்படி ஒன்று செஞ்சால் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கணும், இதுதான் விசுவாசம், இதுதான் இறை நம்பிக்கை, இதுதான் இறை பக்தி அப்படின்னு சொல்லிட்டு முதல்படியாக அவருக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்துட்டு என்ன செஞ்சுருவோம்? அதை வாங்கி வச்சுருவோம். ஆனால் நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள், அதை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்.
அப்போ பணம் சேமிக்கப்பட்டு பணம் கொடுத்து தான் அந்த இடம் வாங்கப்படுது. ஒருத்தர் விருப்பப்பட்டு கொடுத்தும் கூட, கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இறை தூதர் கடவுளின் பெயரால் வாங்கக்கூடிய ஒரு முதல் விஷயம் அது இப்படி தான் இருக்கணும்னு விரும்பினாங்க. ஆக ஆன்மீக ஏமாற்றல் இருக்கக்கூடாது என்பதனுடைய அடித்தளம் அங்கேயே ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு தகவல். சரி, இந்த பள்ளிவாசல் அப்படி என்ன செய்யப்படுது? அடிப்படையான விஷயம் தொழுகை. நம்ம எல்லாரையும் படைத்த இறைவனை வணங்கக்கூடிய ஒரு செயல்பாடு இங்கே நடக்குது. இந்த தொழுகை எதற்காக செய்யப்படுது என்று சொன்னால், நம்மை படைத்த இறைவன் இப்படி ஒரு கட்டளையே போட்டிருக்கான் அவனுடைய வேதத்தில். நீங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு 5 நேரம் இன்னின்ன நேரங்களில் தொழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையே போட்டிருக்கிறான் அவனுடைய வேதத்தில். அந்த அடிப்படையில் செய்யப்படுது. இதனால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நாம் படைத்தவனோடு நெருக்கமாகிறோம். படைத்தவனோடு இறைவனோடு நம்ம பேசுகிறோம். நினச்சி பாருங்கள், கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாத கவலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு படைத்த இறைவனுக்கு முன்னால் தனிமையில் உட்கார்ந்து அவர் இறைவா எனக்கு இன்னென்ன கஷ்டங்கள் அப்படின்னு பேசி அழுவதை விட, இறைவனிடத்திலே முறையிடுவதை விட வேறு என்ன ஆறுதல் இருக்க முடியும்? அப்போ இந்த நிம்மதியை என்ன செய்யுது? இந்த பள்ளிவாசலும் தொழுகையும் கொடுக்குது. அது மட்டுமல்ல, தொழுகையை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அதாவது இந்த தொழுகை இருக்குதுல்ல, இது உங்களை மானக்கேடான விஷயங்களை விட்டும் பாவங்களை விட்டும் தடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படி என்றால் என்ன? இப்போ ஒருத்தர் 5 நேரம் இறைவனோடு தொடர்பில் இருக்கிறார். காலையில் முழிச்ச உடனே எங்கே போகிறாரு? பள்ளிவாசலுக்கு போகிறார். போய் இறைவனோடு தொடர்பாகிறார், இறை வணக்கத்தை செய்கிறார், வந்துடுறாரு. மதியானம் ஒரு 1 மணி போல் மறுபடியும் பள்ளிவாசலுக்கு ஓடுறாரு. ஒரு 4 மணி 5 மணி போல் மறுபடியும் ஓடுறாரு. ஒரு 6:30 மணி போல் மறுபடியும் ஓடுறாரு. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 8 8:30 போல் மறுபடியும் போகிறார். இப்படி வாழ்க்கையினுடைய ரொட்டினே என்ன இருக்குது? 5 நேரமாக பிரித்தாச்சு. இந்த 5க்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் அவருடைய வாழ்க்கை ரொட்டின் இருக்கும். அப்போது அந்த வாழ்க்கை சூழலில் அவர் என்ன செய்வார்னு சொன்னால், இறைவனோடு அதிக நெருக்கம் இருக்கிறதுனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், கெட்ட குணங்கள், அசிங்கமான பண்புகள் இதெல்லாம் அவரை விட்டு போகும். அதனால தான் தொழக்கூடிய ஒருத்தர் ஏமாத்தினா, என்ன பாய் 5 நேரம் தொழுவுற, நீ இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற வார்த்தை கேட்குறாங்க. ஏனென்று சொன்னால், மக்களுடைய இயல்பு 5 நேரம் இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவன் இந்த விஷயத்தை செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால. அது மட்டுமல்ல, இந்த பள்ளிவாசல் மக்களை சீர்திருத்த பண்ணக்கூடிய ஒரு பணியை செய்யும். ஏனென்றால், நீங்கள் வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மக்கள் எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. நம்மளை போல ஒருத்தர் அல்லது நம்மளை விட கல்வியில் உயர்ந்த ஒருத்தர் என்ன செய்வார்? எல்லா மக்களுக்கும் முன்னாடி உட்கார்ந்து உபதேசம் செய்வார். பணக்காரங்களாக இருக்கிறீங்களா, ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழையாக இருக்கிறீங்களா, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. மற்ற மக்களோட அன்பாக நடந்து கொள்ளுங்க. இப்படி பல்வித உபதேசங்களை இறைவனுடைய வேதத்திலிருந்து சொல்லுவார். இப்படியான சீர்திருத்த பணி நடக்குது. அடுத்து 3வது ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளிவாசல் செஞ்ச சாதனைகள் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே அது சாதனை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தந்தை பெரியார் சில மக்கள் ஏற்கலாம், சிலர் மக்கள் ஏற்காமல் இருக்கலாம். தந்தை பெரியாரை போல இன்னும் சில மக்கள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக என்ன செஞ்சுருக்கிறாங்க? போராடி இருக்கிறாங்க. ஒரு சமூகத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அப்படியான ஒரு சிந்தனையை விதைச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பேசுகிறோம். அவர் செஞ்சது சாதனைன்னு பேசுவோம். ஆனால் இந்த சாதனையை சிம்பிளாக என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளிவாசலும் தொழுகையும் செஞ்சிருச்சு. என்ன விஷயம்? பள்ளிவாசலுடைய தொழுகை முறையே எல்லா மக்களும் உள்ளே வரணும். உள்ளே வந்து யார் முதல்ல வராங்களோ அவங்க தான் முன்வரிசை. இந்த பள்ளிவாசலை கட்டியவராக இருந்தாலும் அவருக்கு தனி இடம்லாம் கிடையாது. அவர் பின்னாடி வந்தால் பின்னாடி, இங்கேயே இடம் ஃபுல்லாகிடுச்சா வெளியே தான் நின்று தொழுவணும். இதுதான் பள்ளிவாசலுடைய அமைப்பு, கட்டமைப்பு. நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதை எத்தனையோ ஜனாதிபதிகள் கூட அந்த மாதிரி தொழுது சம்பவங்கள் உண்டு தான். ஆக பள்ளிவாசலில் என்ன கடைபிடிக்கப்படுது? இங்கே இவருக்கு தனி இடம், இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்ற சிந்தனை பள்ளிவாசலில் கிடையாது. 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, 2 பேர் பக்கத்து கடைக்காரங்களாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் பள்ளிவாசலில் வந்தால் தோளோடு தோல் ஒட்டி நின்று தான் ஆகணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவருக்குள்ள பெருமை இருக்குது, அவர் பாவி அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு பார்வை. ஆக பள்ளிவாசல் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா, எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி சமத்துவமான ஒரு விஷயத்தை போதிக்குது. அது வாழ்க்கையில் ப்ராக்டிஸ், நடைமுறைப்படுத்த வைக்கிது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், சில பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா வாசலில் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை கண்ணி குறைவாக இருக்கலாம், யாசகம் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன்.
அவங்க பள்ளியினுடைய அந்த தொழுகை நேரம், தொழுகைக்கான அழைப்பு சொல்லப்பட்டுட்டா உள்ளே வந்து சக மனிதர்களோடு நின்று தொழுவாங்க. நான் அப்படி நிறைய பார்த்துருக்கிறேன். இப்போவும் நீங்கள் பார்க்கலாம். அதை நம்மளோட நின்று தொழுதுகிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்த சிரமத்தில் இருக்கேன், எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த கண்கொள்ளா காட்சி எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பார்க்க முடியாது. அல்லது வாசலில் ஒருத்தர் யாசகம் கேட்ட ஒருத்தர் உள்ளே வராருனாவே என்ன செஞ்சுருப்பாங்க? தடுத்திருப்பாங்க, எந்த இடமாக இருந்தாலும். ஆனால் பள்ளிவாசலில் அது கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, சில மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தா விரட்டி அடிக்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க, தலையெல்லாம் பரட்ட தலையாக இருக்கும். ஆனால் அவர்கள் இறைவனிடத்திலே சத்தியம் செய்து ஒன்றை சொன்னால் இறைவன் அதை உண்மையாக்காமல் இருப்பதில்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன? அவர் கூட இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒருவராக இருக்கலாம் உங்களை விட அப்படின்னு நபிகள் நாயகம் அவர்கள் உணர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளிவாசலில் இது மட்டும் இல்லை, பொதுவாகவே பள்ளிவாசல்களில் இன்ன நபர் தான் தொழுகை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதி தெரியுமா? கல்வியின் அடிப்படையில் அவருக்கு தகுதி. அவருக்கு விஷயம் தெரியும் என்று சொன்னால் அவர் என்ன செய்யலாம். இப்போ இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் நியமிக்கப்படுறார், துப்புரவு பணியாளராக, கழிவுறைகளை எல்லாம் கழுவக்கூடிய ஒருத்தராக நியமிக்கப்படுறாருன்னு வைங்களேன். தொலை வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் அவரை விட கல்வியால் உயர்ந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் வரல, லேட் ஆகுதுன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? அவர் தொழுகையை ஆரம்பிப்பார். மக்கள் எல்லாம் அவர் பின்னாடி நின்று தொழுவாங்க. என்னப்பா என்னதான் சும்மா சொல்கிறேன்னா, நடக்குதா இல்லையா பள்ளிவாசல்களில்? பொதுவாக எத்தனை இடத்துல நம்ம இதை பார்க்குறோம். அந்த அவரை விட கல்வியால் உயர்ந்தவர் நம்ம சொன்னோமே, அவர் வந்தால் என்ன செய்வார்? இவருக்கு பின்னாடி நின்று தான் தொழுவார். அப்போ இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு கருப்பின அடிமையாக இருந்தாலும் அவர் தலைமை தாங்கினா அவருக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா கருப்பின அடிமைங்கிறது அந்த காலத்தில் இழிவாக பார்க்கப்பட்ட, தாழ்த்தப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு சமூகம். அவங்க உங்களுக்கு தலைமை தாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு நபிகள் நாயகம் போதிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னும் சொல்லப்போனால், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் நான் வச்சுக்கிட்டே சொல்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், அவருடைய வயசு நமக்கு சரியாக தெரியல, அவருடைய சிறு வயசில் பார்க்குறாரு, அவரை வந்து கடவுளை வழிபடக்கூடிய ஆலயத்தில் விட மாட்டுறாங்க. எதிரில் வயலில் இவர் நின்னா அவங்க அம்மா திட்டுவாங்களா, டே கீழே இறங்கடா, பெரியவங்க வர்றாங்க, அறிவில்லை, மாடு மாதிரி நிற்கிறப்பார் அப்படிம்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் நினச்சி பாருங்க, இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்றால், அவர் இஸ்லாத்தில் உள்ள இந்த விஷயங்களெல்லாம் பார்த்தாரு. இங்கே தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சமத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இன்றைக்கு இஸ்லாத்தை போதித்து ஒரு ஆசிரியராக, இன்னும் சொல்லப்போனால் அவர் படிக்கலை, ஆனால் இந்த பணியை ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் முஸ்லீம்களை விட அதிகம் படித்த ஒருத்தராக, இந்த இறைவேதம் முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஒருவராக நம்ம முன்னாடி இருக்கிறார். இன்றைக்கு அவர் தான் நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறார். அப்போ இது எது சாதிச்சது அப்படி என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சமத்துவ கோட்பாடு இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. சரி, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நான் ஒட்டி சொல்கிறேன். இந்த பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லுவாங்க. பாங்குன்னா நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த அல்லாஹ் அக்பர்னு ஒரு சத்தம் கேட்கும், பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அதை தான் அலாரமாக வச்சு எழுதுறாங்க சில இடங்களில். அப்போது அந்த பாங்கு உடைய ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்னல கருப்பின அடிமைகள் தாழ்வாக நடத்தப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகத்துடைய காலத்தில், அவங்க காலத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்ட பிறகு இங்கே வந்து பாங்கு சொல்கிறதுக்கு ஒருத்தர் நியமிக்கப்படுகிறார். இப்போ பாங்கு யாருப்பா சொல்லுவா அப்படின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் யாரை நியமித்தாங்க அப்படின்றால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் என்று சொல்லக்கூடிய கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை. இன்றைக்கு நம்ம அவரை கருப்பின அடிமைன்னு சும்மா சொல்கிறோம், ஆனால் அவர் சொர்க்கத்துக்குரியவர், நபிகள் நாயகத்தால் சொல்லப்பட்டவர். அதனால் எல்லோரையும் விட உயர்ந்தவராகத்தான் நாங்களும் எல்லோரும் அவரை பார்க்க வேண்டும், இறைவன் அவரை பொருந்தி கொள்ள வேண்டும். அந்த பிலால் தான் யார்? தொழுகைக்காக அழைப்பு சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தார். அது எங்கே நின்று சொல்லுவார்? பள்ளிவாசல், உலகத்திலேயே புனித ஆலயமாக கருதப்படக்கூடிய மக்கா பள்ளிவாசல் இருக்கே காபா, அது மேலே நின்று சொல்லுவார், தொழுகைக்காங்க வாங்க அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்தை எதை சாத்தியப்படுத்தது அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலுடைய இந்த கட்டமைப்பு. சரி, இதுதான் பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதில் ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி பள்ளிவாசலோடு முடிச்சுக்கிறேன். அதாவது பொதுவாக முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் பெண்கள்லாம் மசூதிக்கு வர்றதில்ல அப்படின்னு. இன்றைக்கி அந்த சந்தேகம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பொதுவாக பெண்களும் வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னா, பொதுவாக இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன, அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை என்ன அப்படின்னா,
பெண்கள் பள்ளிவாசலுக்கு தாராளமாக வரலாம், அவங்களும் தொழலாம். எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் காலத்தில் நபிகள் நாயகம் தொலை வைக்கிறாங்க, பின்னாடி குழந்தைங்கள்லாம் அழுகுதுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பிள்ளை ஓடி விளையாடுச்சு சொல்லி வெளியே அனுப்பிட்டோம். ஆனால் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் அப்படி பள்ளிவாசல் இல்லை. அங்கே குழந்தைங்க அழுது தொழுகைக்கு டிஸ்டர்பாக இருக்குது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நான் தொழுகையை கொஞ்சம் நேரம் தொழலாம்னு நினச்சேன், பிள்ளைங்க அழுது, பெற்றோருக்கு தாய்மார்களுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தொழுகையை சுருக்கிட்டேன், அதனால சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னா. அந்த அளவுக்கு பெண்கள் நபிகள் நாயகம் காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வர்றது வாடிக்கையாக இருக்குது தான். ஆனாலும் சில இடங்களில் இடப்பற்றாக்குறையின் காரணமாக, மேலும் இஸ்லாத்தில் பெண்களுக்கு தொழுகை பள்ளிவாசலில் தான் வந்து தொழணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை என்பதன் காரணமாக என்ன செய்யறதில்ல, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை. மற்றபடி இந்த பள்ளிவாசல்லையும் பெண்களுக்கு தனி இடம் அமைக்கப்பட்டிருக்கு, தாராளமாக வரலாம் என்பதுதான் சரியானது. இது எதை சாத்தியப்படுத்துது, அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகளை எல்லாம், இந்த சாதனைகளை எல்லாம் எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகள் தான். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகள் என்ன? நான் உங்கள்கிட்டயே கேட்குறேனே, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறோம். இந்துக்கள் வந்திருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறோம், முஸ்லீம்கள் வந்திருக்கிறோம். எங்களை எந்த டீம்லையும் சேர்த்துக்காதீங்கப்பா என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரையும் படைச்சது வேறு வேறு கடவுளா ஒரே கடவுளான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? யாராவது சொல்கிறீங்களா? ஒரே கடவுளா வேறு வேறு கடவுளா? ஒரே கடவுள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயம், அந்த ஒரே கடவுளை தான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த கருத்தில் ஏதாச்சும் தவறு இருக்கா? நம்மளை படைச்சது ஒரே ஒருத்தன் தான், அவனை தாங்க வணங்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாச்சும் யாருக்காச்சும் தவறு தெரியுதா? இல்லை. அப்போது படைத்தவனை வணங்குவது தான் சரியான பொருத்தமானது. இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லா கடவுளும் ஒன்று கிடையாது, எல்லோருக்கும் ஒரே கடவுள். அப்போ எல்லாரும் என்ன செய்யுங்க, அந்த படைச்சவனையே வணங்குங்க, வழிபடுங்க அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அந்த இறைவனை தான் அல்லாஹ் என்ற பெயர் குறிப்பிடுது, மற்றபடி முஸ்லீம்களுடைய ஒரு தனி கடவுள் கிடையாது. சரி, ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படி என்றால், நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் இறைவனை திருப்திப்படுத்துவதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்தா இல்லை அது சரியில்லைன்ற மாதிரி இருக்கா? நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கம் என்னென்னா இறைவனை திருப்திப்படுத்தணும் அந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறது. சரியா தப்புன்னு நினைக்கிறீங்களா? சரி நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? சரிதான், இறைவனை திருப்திப்படுத்துவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நோக்கங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, அந்த இறைவனை எப்படி திருப்திப்படுத்துறது? இதுக்கு ஒரு பொது விதி இருக்குது, என்ன தெரியுமா? ஒருத்தரை திருப்திப்படுத்தணும்னா அவர் சொல்கிற அடிப்படையில் நடந்துக்கிட்டால் முடிஞ்சது. இங்கே திருமணமானவங்க இருப்பீங்க, ஒரு சின்ன உதாரணம் தான், நம்ம திருமணமாகி ஒரு 4 வருஷம் ஆனங்கிற அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ நம்ம மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறோன்னு வைங்களேன், ஒரு புடவை வாங்குகிறோம். அந்த புடவைக்கு அந்த புடவையின் மூலமாக, அந்த கிஃப்டின் மூலமாக அவங்கள திருப்திப்படுத்தணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் அவங்க திருப்திப்படுவாங்க. அப்போ விஷயம் என்னென்னா, ஒருவரை திருப்திப்படுத்துவதற்கு அவர் விரும்புகின்ற அமைப்பில் என்ன செய்யணும்? நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இறைவனை திருப்திப்படுத்த என்ன செய்யணும்? அவன் சொன்ன மாதிரி இருக்கணும். சிம்பிள், இவ்வளோதான். அந்த அடிப்படையில் தான் இறைவன் கொடுத்த ஒரு வழிகாட்டலாக இஸ்லாத்தை நாம் நம்புகிறோம், அதனுடைய வேதமாக இந்த குர்ஆனை நம்புகிறோம். இதை பின்பற்றினால் இறைவனுடைய திருப்தி கிடைக்கும், இறைவனுடைய திருப்தி கிடைத்தால் வெற்றி அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கையில், ஒரு ஆசையில் தான் இது போன்ற விஷயங்களை எல்லோரும் முழுமூச்சாக பின்பற்றுகிறார்கள். இதனால் தான் இது சாத்தியமானது. ஏனென்றால் இஸ்லாம் இன்னொரு முக்கியமான நம்பிக்கையை சொல்லுது. என்ன நம்பிக்கைனா, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா இறைவனுடைய திருப்தியை நீ பெறணும் அப்படிங்குது. ஏன்னா அந்த வாழ்க்கையினுடைய வெற்றியை கொடுக்க போகிறது யார்? அவன் தான். அப்போ அவனை திருப்திப்படுத்தினா தான் இங்கே வெற்றி அடைய முடியும். சிம்பிள், அப்படி தானே? அந்த அடிப்படையில் தான் இது செய்யப்படுது. ஆகவே அந்த நம்பிக்கை இருப்பதால் தான் இங்கே ஒருவரை ஒருவர் உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே யார் வேண்டுமானாலும் இறைவனுக்கு முன்னால் சிறந்தவராக இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் அடிப்படையில் இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா இந்த இறைவேதத்தில் ஒரு வசனத்தில் நீங்கள் 49வது அத்தியாயம் 13வது வசனம், அதில் ஒரு நம்பிக்கை என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எல்லா மனிதர்களும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் வந்தீங்க, உங்களில் சிறந்தவங்க இறைவனுக்கு அஞ்சி அவன் சொன்ன மாதிரி வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லப்பட்டாச்சு. அப்போ என்னன்னா, நான் கல்வியாலோ அல்லது படிப்பாலோ வேலையாலோ எப்படி ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும்
இறைவனுக்கு நெருக்கமாக ஒரு ஏழை இருந்தால் அவர்தான் இறைவனுடைய பார்வையில் சிறந்தவர் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதியப்படுவதால் இந்த விஷயம் சாத்தியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கி நிறைய நல்ல தகவல்கள் கிடச்சிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நம்புகிறேன். படைச்ச இறைவன் எல்லோருக்கும் சரியான புரிதலை நேர்வழியையும் தர வேண்டும் என்று ஆசை வைக்கிறேன். நம்ம எல்லோரையும் இறைவன் எப்படி இந்த சபையிலே அமர வைத்தானோ அதே போன்று மரணத்துக்கு பின்னால் உள்ள இறைவனுடைய வெற்றி அளிக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய சபைகளிலே நம்மை அமரச் செய்ய வேண்டும் என்று ஆசை வைத்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.